வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 நியூ சிலபஸ் பொது தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அலகு 1லிருந்து வேர்ச்சொல் அறிதல். அந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், வகை அறிதல். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம அவங்க எக்ஸாமில் எந்த வேர்ட் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அது என்னன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ச்சொல்லிலிருந்து வினையெச்சம், பெயரெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது எப்பயுமே கட்டளை வாக்கியமாக தான் வரும். அப்போ ஆடு, கல், ஓடு, கூறு, இயம்பு, நறுக்கு, நோக்கு, இது எல்லாமே எப்படி வருதுன்னா கட்டளையாக சொல்கிறது. ஒருத்தங்க நம்மளை செய்ய சொல்லி கட்டளையாக சொல்ல வந்துச்சுன்னா அதுதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு. அப்போ வேர்ச்சொல்னாலே கட்டளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினையெச்சம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த கொடுத்துருக்க சொல்லு வந்து லாஸ்ட்டாக வந்து ஈ சவுண்டு அல்லது ஊ சவுண்டில் முடியும். இங்கே பாருங்கள், ஆடி, கற்று, ஊ சவுண்டு வருதுங்களா, ஆடியில் ஈ சவுண்டு வருதுங்களா, அப்போ ஈ அல்லது ஊ சவுண்டு வந்து அது கண்டிப்பாக என்னது வினையெச்சம். நெக்ஸ்ட்டு பெயரெச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆ சவுண்டில் முடிஞ்சால் அது எல்லாமே வந்து பெயரெச்சம் தான். ஆடிய, கற்ற, ஓடிய, இது எல்லாமே வந்து பெயரெச்சம். வினைமுற்று அப்படின்னு சொன்னோன்னா 3 காலத்தையும் காட்டக்கூடியது தான் வினைமுற்று. ஆடினால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரியலனா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அவள் ஆடி முடிச்சிட்டா, ஆடினால், கற்றான் அப்படின்னா அதோட அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினைமுற்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயலை செஞ்சாங்க யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து வினையாளனையும் பெயர். செயலை செய்தவரை சொல்லக்கூடியது வினையாளனையும் பெயர். ஆடியவள், யார் ஆடினாங்க, ஆடியவள் அப்படின்னு சொல்லலாம். கற்றவன், யார் கற்றான். அப்போ அந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வினையாளனையும் பெயர். அப்படி இல்லையா உங்களுக்கு எப்படி ஞாபகம், அவன், அவள் அப்படின்னு முடிஞ்சாலே அல்லது அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர் வந்து அல்லில் முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஆடுனா டான்ஸ் ஆடுது, ஆடுன்றது வேறு. இது வந்து ஆடுனா டான்ஸ், நம்ம டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஆடு. அதுக்கு வந்து இந்த வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி, ஈ சவுண்டு வருதுங்களா, அப்போ இதுக்கு என்ன பெயரெச்சமாக இருக்கும், ஆடிய. வினைமுற்று ஆடினாள். வினையாளனையும் பெயர் ஆடியவள். தொழிற்பெயர் ஆடுதல். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே அடுத்தடுத்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க. செகண்ட் பாருங்களேன், கல், அதுக்கு வினையெச்சம் வந்து கற்று, ஊ சவுண்டு வருதுங்களா. பெயரெச்சம் வந்து கற்ற, ஆ சவுண்டு வருதுங்களா. நெக்ஸ்ட்டு வினைமுற்று கற்றான். அடுத்தது அதுக்கு வினையாளனை பெயர் என்ன வரும், கற்றவன், அவன் சவுண்டு வருதுங்களா. இதுக்கு தொழிற்பெயர் கற்றல், அல் சவுண்டு வருதுங்களா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன சொன்னனோ ஷார்ட்கட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா எந்த வேர்டு கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓடு, இதுக்கு வினையெச்சம் என்ன வரும், ஓடி. அடுத்தது பெயரெச்சம் ஓடிய. வினையெச்சம் வினைமுற்று ஓடினான். வினையாளனை பெயர் ஓடியவன். தொழிற்பெயர் ஓடுதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பூன், வினையெச்சம் வந்து என்ன வரும், பூண்டு. பெயரெச்சம் பூண்ட. வினைமுற்று பூண்டான். வினையாளனை பெயர் பூண்டவன். தொழிற்பெயர் பூணுதல். நெக்ஸ்ட்டு கூறு, அதுக்கு வினையெச்சம் கூறி. பெயரெச்சம் கூறிய. நெக்ஸ்ட்டு வினைமுற்று கூறினார். யார் கூறினார் அப்படின்னு யாரை சொல்லணும், அதுதான் வந்து கூறுபவன். யார் கூறினான் அப்படின்னு சொன்னால் கூறுபவன். அப்போ செயலை செஞ்சவங்கன்னு சொன்னால் அது வினையாளனை பெயர். செயல் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அது வினைமுற்று. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது தொழிற்பெயர் வந்து கூறுதல். நெக்ஸ்ட்டு வந்து இயம்பு, அதுக்கு வந்து வினையெச்சம் இயம்பி. பெயரெச்சம் இயம்பிய. வினைமுற்று இயம்பினாள். வினையாளனின் பெயர் இயம்பியவன். தொழிற்பெயர் இயம்புதல். நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நறுக்கு. இதனுடைய வினையெச்சம் நறுக்கி. பெயரெச்சம் நறுக்கிய. வினைமுற்று நறுக்கினாள். வினையாளனின் பெயர் நறுக்குபவன். அப்போ தொழிற்பெயர் என்ன வரும், நறுக்குதல். வெரி குட். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ச்சொல் வந்து நோக்கு.
வினையெச்சம் நோக்கி ஈ சவுண்டு வருதுங்களா? அடுத்தது பெயரெச்சத்துக்கு என்ன சவுண்டு வரணும்? ஆ சவுண்டு வரணும். நோக்கிய. அடுத்தது வினைமுற்று நோக்கினாள். வினையாளனின் பெயர் நோக்கியவள். தொழிற்பெயர் நோக்குதல். நெக்ஸ்ட்டு பெரு பெற்று வினையெச்சம். பெயரெச்சம் பெற்ற. வினைமுற்று பெற்றான். வினையாளனின் பெயர் பெற்றவர். தொழிற்பெயர் பெறுதல். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா வேய். அதோட வினையெச்சம் வேய்ந்து. பெயரெச்சம் வேய்ந்த. வினைமுற்று வந்து என்னது? வேய்ந்தார். அப்போ வினையாளனின் பெயர் வேய்ந்தவர். அவர் வருதுங்களா? தொழிற்பெயர் வேய்தல். நெக்ஸ்ட்டு கான். அதோட வினையெச்சம் கண்டு. பெயரெச்சம் கண்ட. வினைமுற்று கண்டான். வினையாளனின் பெயர் கண்டனன். தொழிற்பெயர் காணுதல். நெக்ஸ்ட்டு வந்து அடி. இதோட வினையெச்சம் பார்த்திங்கன்னா அடித்து. பெயரெச்சம் அடித்த. வினைமுற்று அடித்தாள். வினையாளனின் பெயர் என்ன வரும்? அடித்தவள். தொழிற்பெயர் அடித்தல். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் வந்து இயற்று. அதுக்கு வினையெச்சம் இயற்றி. ஈ சவுண்டு வருதுங்களா? நெக்ஸ்ட்டு பெயரெச்சம் என்ன வரும்? இயற்றிய. அடுத்தது வினைமுற்று இயற்றினார். வினையாளனின் பெயர் இயற்றுபவன். தொழிற்பெயர் இயற்றுதல். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் வந்து வை. இதோட வினையெச்சம் வைத்து. பெயரெச்சம் வைத்திருந்த. வினைமுற்று வைத்திருந்தான். வினையாளனின் பெயர் வைத்திருந்தவன். தொழிற்பெயர் என்ன வரும்? வைத்தல். நெக்ஸ்ட்டு பாய். பாய்ந்து அப்படிங்கிறது என்னது? வினையெச்சம். பாய்ந்த அப்படின்னா பெயரெச்சம். பாய்ந்தார் அப்படின்னா வினைமுற்று. பாய்ந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பாய்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் வந்து உழு. உழுது அப்படிங்கிறது என்னது? வினையெச்சம். உழுத ஆ சவுண்டு வந்தால் பெயரெச்சம். உழுதான் அப்படிங்கிறது அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து வினைமுற்று. உழுகின்றவன் அவன் அப்படிங்கிற சவுண்டில் வந்து அது வந்து என்னது? வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர் உழுதல் அல் சவுண்டில் முடியுது. நெக்ஸ்ட்டு அகழ்ந்து அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் என்ன வரும்? அகழ்கின்ற. பெயரெச்சம் அகழ்ந்தான். பெயரெச்சம் வந்து அகழ்கின்ற. வினைமுற்று தான் வந்து அகழ்ந்தான். அதுக்கு அடுத்தது வினையாளனின் பெயர் வந்து அகழ்பவர். தொழிற்பெயர் அகழ்தல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விரும்பு. அதுக்கு வினையெச்சம் விரும்பி. பெயரெச்சம் விரும்பிய. வினைமுற்று விரும்பினாள். வினையாளனின் பெயர் விரும்பியவர். நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர் வந்து விரும்புதல். அடுத்தது நல்கு. நல்கி நல்கிய நல்கினாள் நல்கியவள் நல்குதல். அடுத்தது வேர்ச்சொல் வா. அதுக்கு வினையெச்சம் வந்து. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். வந்துங்கிற வினையெச்சத்தை கொடுத்துட்டு இதோடைய வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வா அப்படின்னு எழுதணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதணும். அடுத்தது வந்து பெயரெச்சம் வந்து வருகின்ற. வினைமுற்று வந்தான். வினையாளனின் பெயர் என்ன வரும்? வருகின்றவன். தொழிற்பெயர் என்ன வரும்? வருதல். இதை பார்த்தாலே உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது வேர்ச்சொல் வந்து இடி. அதுக்கு வினையெச்சம் இடித்து. பெயரெச்சம் இடித்த. அடுத்தது வினைமுற்று இடித்தாள். வினையாளனின் பெயர் என்ன வரும்? இடித்தவள். தொழிற்பெயர் இடித்தல். நெக்ஸ்ட்டு உருள் அப்படின்னா உருண்டு உருண்ட உருண்டான் உருண்டவர் உருளுதல். நெக்ஸ்ட்டு வரைந்து. வரை. அதோடைய வேர்ச்சொல் வந்து வரை. வினையெச்சம் வந்து வரைந்து. பெயரெச்சம் வரைந்த. வரைந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. வரைகின்றவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். வரைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு பேசு பேசி பேசிய பேசினான் பேசியவன் பேசுதல். அடுத்தது வில் விற்று விற்ற விற்றான் விற்றவர் விற்றல். அடுத்தது கட்டு. அதுக்கு வந்து கட்டி கட்டிய கட்டினான் கட்டியவன் கட்டுதல். நெக்ஸ்ட்டு புகு அப்படின்னா புகுந்து வினையெச்சம் புகுந்த பெயரெச்சம்
புகுந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, புகுந்தவன் அப்படின்னு சொல்கிறது வினையாளனை பெயர், புகுதல் அப்படின்னா தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு உண்ணுங்கிறது வேர்ச்சொல், அதனுடைய வினையெச்சம் உண்டு, பெயரெச்சம் உண்ட, வினைமுற்று உண்டான், வினையாளனை பெயர் என்ன வரும்? உண்டவர், தொழிற்பெயர் உண்டல். லாஸ்ட்டாக அழுது அப்படிங்கிறது வினையெச்சம், அழுத அப்படிங்கிறது பெயரெச்சம், அழுதால் அப்படிங்கிறது வினைமுற்று, அழுபவன் அப்படின்னா வினையாளனை பெயர், அழுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகே வீவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.